மும்பை தாக்குதல் குற்றவாளி அஜ்மல் கசாப் தூக்கிலிடப்பட்டது தொடர்பான செய்திகளை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து அது தொடர்பான செய்திகளை பார்க்கலாம். மும்பை தாக்குதல் குற்றவாளி அஜ்மல் கசாபிற்கு தூக்கு தண்டனை இன்று காலை நிறைவேற்றப்பட்டுள்ளது. உள்துறை அமைச்சகத்தின் அறிவுரைப்படி கருணை மனுவை நிராகரிப்பதற்கான கோப்புகளில் குடியரசுத் தலைவர் கையெழுத்திட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து 2 நாட்களுக்கு முன்பு மும்பை ஆத்தர் சாலை சிறையில் இருந்து புனே ஏர்வாடா சிறைக்கு கசாப் உடனடியாக மாற்றப்பட்டார். அங்கு அவருக்கு இன்று காலை 7:30 மணிக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது. 2008 நவம்பர் 26ஆம் தேதி மும்பையில் பயங்கரவாத தாக்குதல் நடத்தியவர்களில் லஷ்கர்-இ-தொய்பா தீவிரவாதி அஜ்மல் கசாப் மட்டும் உயிருடன் பிடிபட்டார். இவருக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை உச்சநீதிமன்றம் கடந்த ஆகஸ்டில் உறுதி செய்தது. இதையடுத்து கடந்த செப்டம்பரில் கசாப் கருணை மனு தாக்கல் செய்திருந்தார். இதை மகாராஷ்டிர உள்துறை 2 மாதங்களுக்கு முன்பு நிராகரித்தது. இந்த முடிவு மகாராஷ்டிர முதல்வர் அலுவலகம் மற்றும் மத்திய உள்துறை அமைச்சகம் மூலம் குடியரசுத் தலைவர் அலுவலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இதன் பேரில் கருணை மனுவை குடியரசுத் தலைவர் நிராகரித்தார். இந்தியாவில் சுதந்திரத்திற்கு பிறகு தூக்கிலிடப்பட்ட 52வது குற்றவாளி அஜ்மல் கசாப். எனினும் 3000த்திற்கும் மேற்பட்டோர் தூக்கிலிடப்பட்டிருக்கலாம் என்று PUCL என்ற அமைப்பு தெரிவித்துள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை கடைசியாக தூக்கிலிடப்பட்டவர் ஆட்டோ சங்கர். அவர் 1995ஆம் ஆண்டு ஏப்ரல் 27ஆம் தேதி தூக்கிலிடப்பட்டார். அதன் பிறகு 2004ஆம் ஆண்டுதான் கொலை வழக்கு ஒன்றில் சம்பந்தப்பட்ட தனஞ்சய் சாட்டர்ஜி என்பவர் கொல்கத்தாவில் தூக்கிலிடப்பட்டார். கடைசியாக இந்த ஆண்டு மார்ச் 31ஆம் தேதியன்று பாட்டியாலா மத்திய சிறையில் பல்வந்த் சிங் ரஜானா என்பவரை தூக்கிலிட தயாராக இருந்தனர். பஞ்சாப் மாநில காங்கிரஸ் முதலமைச்சர் BN சிங்கை கொலை செய்த வழக்கில் இவருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. ஆனால் உலகம் முழுவதும் இருந்து சீக்கியர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் கடைசி நேரத்தில் தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படுவதை மத்திய அரசு தடை செய்தது. தற்போதைய நிலையில் 309 தூக்கு தண்டனை கைதிகள் நாடு முழுவதும் உள்ளனர். இதில் மகாராஷ்டிராவில் அஜ்மல் கசாப் தவிர்த்து 38 பேர் உள்ளனர். நாட்டிலேயே அதிகமாக பீகாரில் 80 தூக்கு தண்டனை கைதிகளும் உத்தரப்பிரதேசத்தில் 72 கைதிகளும் உள்ளனர். தற்போதைய நிலையில் குடியரசுத் தலைவர் வசம் 26 கருணை மனுக்கள் நிலுவையில் உள்ளன. இவற்றில் சில மனுக்கள் 1992ஆம் ஆண்டு முதல் நிலுவையில் உள்ளன. மிகவும் அரிதான வழக்குகளில் மட்டுமே தூக்கு தண்டனை விதிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உலகிலேயே மரண தண்டனை என்பது இந்தியா உட்பட 96 நாடுகளில்தான் விதிக்கப்படுகிறது. மும்பை தாக்குதல் தீவிரவாதி அஜ்மல் கசாபிற்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டதற்கு பாரதிய ஜனதா வரவேற்பளித்துள்ளது. இது தொடர்பாக அந்த கட்சியின் மூத்த தலைவர் ரவிசங்கர் பிரசாத் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த நேரலையை இப்பொழுது பார்க்கலாம். अभी तक कार्रवाई क्यों नहीं होती है? मैं उम्मीद करूंगा कि भारत सरकार अब क्षमादान की पूरी प्रक्रिया को एक्सपेडाइट करेगी। मैं हमेशा कहता हूं कि सीरियस नेचर ऑफ ऑफेंस को एक्सपेडाइट किया जाता है, फास्ट ट्रैक किया जाता है। उसी प्रकार से जो गंभीर रूप से देश के खिलाफ आतंकवादी गतिविधियों के लिए दोषी पाए जाते हैं, जिनको सजा सुप्रीम कोर्ट तक कंफर्म करता है, उनके मामले को फास्ट ट्रैक क्यों नहीं किया जाता? हम ये अपील करेंगे, इसके बारे में भारत सरकार गंभीरता से सोचे। आतंकवाद देश के खिलाफ एक बहुत बड़ा षड्यंत्र है, जिसमें बाहरी ताकतें भी इन्वॉल्व है, और मैं आग्रह करना चाहूंगा आतंकवाद के खिलाफ தொடர்ந்து உள்துறை அமைச்சர் சுஷில் குமார் ஷிண்டே கசாபிற்கு அளிக்கப்பட்ட தூக்கு தண்டனை பற்றி உரையாற்றி வருகிறார். At 7:30, Ajmal Kasab was hanged in Erwada Central Prison, Pune, in Maharashtra. Doctors have issued certificate of his death, and death is confirmed now.
The mercy petition came to the Home Ministry and we had sent the file to President of India on 16th October. The file came from President of India on 5th. 5th I was not here, I was attending Interpol meeting in Rome. I arrived in Delhi on 7th afternoon and I saw the file was on my table. So I immediately signed, and on 8th we sent the entire thing to Maharashtra government to take action on 21st November at 7:30, and accordingly they acted. So how was the date and time of the execution decided? Was it by the... It was decided by the court, you see, earlier, and that was on the file, so we confirmed it. पाकिस्तान को हमने हमारे मिनिस्ट्री ऑफ एक्सटर्नल अफेयर से सूचना दी थी, चिट्ठी भी लिखी थी, लेकिन पाकिस्तान ने उनका स्वीकार नहीं किया और वो वापस भेजा, तो हमने उनको फिर फैक्स भेजा. हमारे पास फैक्स की सब नोट है और उसकी पूरी कार्रवाई हम करने के बाद ही महाराष्ट्र गवर्नमेंट को इन्फॉर्म कर देंगे. बॉडी का क्या होगा, पाकिस्तान को सौंपा जाएगा या फैक्स के अलावे ये जो उसके जो रिलेटिव्स हैं उनको कुरियर से भी हमारे हाई कमीशन ने खबर किया. कुरियर का भी रसीद है, वो महाराष्ट्र को भेज दिया गया. बॉडी को क्या किया जाएगा? बॉडी को if they are not claiming, Pakistan is not claiming body, then we will have to do वही करना होगा एक्शन. Sir, one comparison. When Osama was killed, US said that they suspected that if he is buried somewhere in Pakistan or US, it could lead to a law and order trouble. Any such, doubt in the minds of the Indian government that if he is buried in India, there could be some trouble? I don't think there will be any trouble because India has suffered too much and everyone of this country has seen the tragedy of 162 people there. You see, 3 days fight against the humanity. Sir, one last question. Sir, you are the leader of the House. The winter session is convening tomorrow. Some political opponents of your party are saying that the timing of Kasab's execution is Congress Party's way of trying to get political mileage of the situation. There is no question of mileage is taking. This was already decided and the dates are fixed up later on. सर, अजमल कसाब ये अफजल गुरु को लेकर सवाल उठ रहे हैं सर. वो अभी तो खाली इतना ही है, वो देखा जाएगा. कमान का दौरा क्या इसीलिए टाला गया था? தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்ட தீவிரவாதி அஜ்மல் கசாபின் பின்னணி மற்றும் தாக்குதல் செயல் குறித்து இப்பொழுது பார்க்கலாம். 1987 ஆண்டு செப்டம்பர் 13ஆம் தேதி பிறந்த கசாபின் முழு பெயர் அகமது அஜ்மல் அமீர் கசாப். இவர் பாகிஸ்தான் நாட்டின் பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள ஃபரிட்கோட் என்ற கிராமத்தைச் சேர்ந்தவர். மும்பை தாக்குதலுக்கு முன் பெற்றோருடன் சண்டை போட்டுவிட்டு வீட்டை விட்டு வெளியேறியதாகவும் பின்னர் லஷ்கர் இ தொய்பா இயக்கத்தில் சேர்ந்து தீவிரவாத பயிற்சி பெற்றதாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பாக மகாராஷ்டிர பிரதமர் பிருத்திவிராஜ் சவான் உரையாற்றி வருகிறார். அந்த காட்சிகளை இப்பொழுது பார்க்கலாம். पाहिजे ते वकील देण्याची सुविधा देखील करण्यात आली होती. मला वाटतं त्यातून एकच सिद्ध होतं की देशावर हल्ला करणाऱ्या ज्या दहशतवादी प्रवृत्तीला चालना देणाऱ्या ज्या प्रवृत्ती आहेत, देशांतर्गत असतील, देशाच्या बाहेर असतील, त्याचा तीव्रपणे प्रतिकार केला जातो. त्याचबरोबर दुसरी बाजू या देशात कायद्याचं राज्य परिपक्व आहे आणि त्यामध्ये कुणालाही त्या कायद्याच्या प्रक्रियेमध्ये वेगळा न्याय मिळणार नाही. प्रत्येकाला सारखाच न्याय मिळेल. त्यामध्ये वकिलांनी, पोलिसांनी தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்ட தீவிரவாதி அஜ்மல் கசாபின் பின்னணி மற்றும் தாக்குதல் செயல் குறித்து மீண்டும் பார்க்கலாம்.
1987ஆம் ஆண்டு செப்டம்பர் 13ஆம் தேதி பிறந்த கசாபின் முழு பெயர் முகமது அஜ்மல் அமீர் கசாப். இவர் பாகிஸ்தான் நாட்டின் பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள ஃபரீத்கோட் என்ற கிராமத்தைச் சேர்ந்தவர். மும்பை தாக்குதலுக்கு முன்பு பெற்றோருடன் சண்டை போட்டுவிட்டு வீட்டை விட்டு வெளியேறியதாகவும் பின்னர் லஷ்கர்-இ-தொய்பா இயக்கத்தில் சேர்ந்து தீவிரவாத பயிற்சி பெற்றதாகவும் கூறப்படுகிறது. மும்பை சத்ரபதி சிவாஜி ரயில் நிலையத்தில் சக தீவிரவாதி இஸ்மாயில் கானுடன் தாக்குதலில் ஈடுபட்ட அஜ்மல் கசாப் அப்பாவி மக்கள் பலரை சுட்டுக் கொன்றான். அப்போது பாதுகாப்பு படையின் தாக்குதலில் சக தீவிரவாதியான இஸ்மாயில் கான் கொல்லப்பட்டான். இதைத் தொடர்ந்து காரில் தப்ப முயன்ற அஜ்மல் கசாபை கிர்காம் சௌபதி என்ற இடத்தில் காவல்துறையினர் கைது செய்தனர். அவனிடம் இருந்து சேட்டலைட் செல்போன், சத்ரபதி ரயில் நிலைய மேப் ஆகியவற்றையும் பறிமுதல் செய்தனர். ஆனால் விசாரணையின் போது ஹிந்தி படத்தில் நடிக்க வந்த தன்னை மும்பை தாக்குதலுக்கு 3 நாட்களுக்கு முன்பே காவல்துறை கைது செய்ததாக கூறினான் கசாப். மேலும் தனக்கு 18 வயது ஆகவில்லை என்று கூறிய சர்ச்சையை கிளப்பினான். ஆனால் இந்த வாக்குமூலம் பொய் என்பது நிரூபிக்கப்பட்டதை அடுத்து தாக்குதலில் ஈடுபட்டது பற்றிய உண்மையை அஜ்மல் கசாப் தெரிவித்ததாக காவல்துறையினர் கூறுகின்றனர். தாக்குதலில் காயமடைந்த 10 வயது சிறுமி ஒருவர் நீதிமன்ற விசாரணையின் போது அஜ்மல் கசாபை அடையாளம் காட்டியது அப்போது பரபரப்பாக பேசப்பட்டது. இதற்கிடையே தீவிரவாதி கசாப் பாகிஸ்தானியர் என்ற இந்தியாவின் வாதத்தை முதலில் ஏற்க மறுத்த பாகிஸ்தான் அரசு 2009ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் கசாப் பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்தவர்தான் என ஒப்புக்கொண்டது. கசாப் போன்ற தீவிரவாதிகள் தூக்கிலிடப்பட வேண்டியவர்கள் என்று பாரதிய ஜனதா கட்சியின் துணைத் தலைவர் முக்தர் அப்பாஸ் நக்வி கூறியுள்ளார். कसाब की फांसी को हम कह सकते हैं कि देर आए दुरुस्त आए और देश के दुश्मनों के लिए एक कड़ा संदेश है, खासतौर से उन लोगों के लिए जो सीमा पार में बैठ करके देश को और दुनिया को दहशत और आतंकवाद से डराना चाहते हैं, देश और दुनिया के सामाजिक आर्थिक ताने बाने को ध्वस्त करना चाहते हैं. ऐसी ताकतों के लिए भी एक कड़ा संदेश और चेतावनी है. ऐसे लोग, ऐसे पापी जिनके हाथ की सैकड़ों बेगुनाहों के हाथों से रंगे हों, उनके साथ किसी तरह की रहम की बात सोचना भी पाप है. கசாபிற்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது தொடர்பாக குடியரசுத் தலைவர் பிரணப் முகர்ஜியின் செய்தி தொடர்பாளர் வேணு ராஜாமணி கூறியவற்றை இப்பொழுது பார்க்கலாம். This article of the Constitution provides anyone who has been sentenced to death to appeal to the President for commuting his sentence or for mercy. After examining the petition and after taking into consideration the views expressed by the Government of India, the President has rejected the petition.